நான் வந்து என் பேர் ஆத்திச்சூடி. நானும் என் ஒய்ஃபும் அத்தையும் வந்து சரி சாயங்காலம் டீ குடிக்கலான்னு அந்த டீ பாய் கடைக்கு போயிருந்தோம். வண்டி இங்கே நிறுத்த போனோன்னே அங்கே தள்ளி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அது குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே பக்கத்தில் பார்க்கும்போது அந்த விஜய் டிவியில் அந்த பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு அது ஆக்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க அத்தைகிட்ட சொல்லும்போது ஆண்டி அது யாருன்னு பாருங்க ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது அவங்க எதாச்சும் போய் பார்த்துட்டு ஆமாம் அது ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு எதாச்சும் சினிமா ஆக்டர் பார்த்தோன்னே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும் அதனால நல்லா நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த காரு அங்கே நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது. அங்கே அந்த காரு நான் கடையில் நிறுத்திட்டு எடுத்துடலாம் நிறுத்திருந்தோம். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, வந்தாங்க நிறுத்திடலாம் நிறுத்திருந்தோம். அந்த டீ வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவங்களுக்கு முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி காரை எடுத்துடலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார். அவங்க எதிர்த்தா நீ நல்லா எப்படிப்பா இருக்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் போய் கேட்க போனாங்க. அவன் கேட்க போனப்போ அவன் போயிட்டு நீ என்ன பெரிய வண்டி நீ நிற்கிற வரைக்கும் நான் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானவனுக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினான் சார். அது திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு கையில் வச்சுருந்ததில் என்ன சரி வண்டி எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி என்னப்பா இப்படி வந்து உன்னை வந்து புள்ளமாக நினச்சி இது மாதிரி பார்க்க வந்தேனப்பா நீங்கள் இப்படி எங்கள் இப்போ அசிங்கமாக பேசுறியாப்பா நீ இல்லை என்னப்பா அது பிள்ளை இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது பார்த்துட்டு என் ஒய்ஃபு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசானவங்கள்ட்ட போய் இப்படி சொல்கிறீங்களே வண்டி எடுக்க தானே போகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் விஜய் டிவியில் இருந்தாலும் தெரிஞ்சது. அவன் அந்த பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேச ஆரம்பிட்டான் சார். நான் கையில் டீ கிளாஸோட 2 பேருமே டீ கிளாஸோட நின்றுட்டு இருக்கோம். சரி வண்டியை எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லி டீ கிளாஸோட சரி சொல்கிறேனே சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் எடுக்க தான் போகிறேன். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் இப்படி போய் பேசுகிறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க தான் சார் போனேன். தடுக்க போனோன்னா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சில் இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். என்னால் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில்